1980ஸில் ரேவதின்னு சொன்னாலே அந்த காலத்து ரசிகர்கள் மத்தியில் ஒரு பெரிய மரியாதையே இருந்துட்டு வந்துச்சு. அதுக்கு முக்கிய காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, எந்த காரணத்தை கொண்டும் அவங்க கவர்ச்சிக்கு இடம் கொடுக்காம குடும்ப குத்து விளக்கா புகழின் உச்சியில் கொடி கட்டி பறந்து வந்தாங்க. கதையை தேர்ந்தெடுத்து நடிக்கிறதுல மிகப்பெரிய புத்திசாலி யாருன்னு கேட்டிங்கன்னா, அந்த காலத்தில் எல்லா ரசிகர்களும் ரேவதி பேரை தான் சொல்லுவாங்க. ரேவதிக்கு அப்புறம் அந்த காலத்தில் அறிமுகமான புதுமுக நடிகைகள் நிறைய பேர் பத்திரிக்கையாளர்களுக்கெல்லாம் பேட்டி கொடுக்கும்போது, நீங்கள் யார் மாதிரி வரணும்னு ஆசைப்பட்றீங்கன்னு அவங்க கேட்பாங்க. அதுக்கு முக்கால்வாசி பேரும் எல்லாவங்களும் நான் ரேவதி மாதிரி வரணும்னு ஆசைப்பட்றேன்னு சொன்னவங்க தான் ஏராளம். அந்த அளவுக்கு பார்க்குறதுக்கு கொஞ்சம் குள்ளமாக இருந்தாலும் அந்த சின்ன மூக்கு மொழியை வச்சுக்கிட்டு நடிப்பின் மூர்க்கத்தனத்தை அவ்வளவு சாதுரியமாக வெளிப்படுத்தியிருந்தாங்க. அந்த காலத்தில் ஒரு பெரிய மாஸ் ஹீரோவுக்கு இருந்த மவுசு தனிப்பட்ட இந்த ரேவதிக்கு இருந்துச்சுன்னே நம்ம சொல்லலாம். அந்த காலத்தில் இருந்த பெரிய பெரிய இயக்குநர்கள் பாரதிராஜா சாரிலிருந்து ஃபாசில் சார் வரைக்கும் எல்லா பெரிய இயக்குநர்கள்கிட்டையும் அவங்களுடைய திறமையை அவங்க வெளிப்படுத்தியிருக்காங்க. மண் வாசனையிலிருந்து அவங்க நடித்த அந்த காலத்தில் எல்லா பாடல்களும் ஹாட்ரிக் வெற்றிகளாக எந்த காலத்துக்கும் அழியாத ஒரு பாடல்களாக அமைந்தது எந்த ஒரு நடிகைக்கும் ஒரு கொடுத்து வைக்கப்படாத வரமேன்னு சொல்லலாம். அந்த மாதிரியான ஒரு வெற்றி பயணம் அவங்க ரொம்ப காலம் தக்க வச்சாங்க. தேர்ந்தெடுத்து நடிக்கும் தனித்திறமை அவங்கள உச்சாணி கொம்பில் உட்கார வச்சு அழகு பார்த்தது. யார் கண் பட்டுச்சுன்னு தெரியல, மருமகள்ன்ற படத்தில் நடிக்க ஒப்பந்தமானாங்க. அந்த படத்தில் சிவாஜி, சுரேஷ், ரேவதி இவங்க 3 பேர் தான் கதாநாயகர் கதாநாயகிகள். அந்த படத்தில் கேமராமேன் ஒர்க் பண்ணவர் தான் நடிகர் சுரேஷ் மேனன். அவங்க கூட ஏற்பட்ட காதல்னால் திருமணம் வரைக்கும் போச்சு. திருமணத்துக்கு அப்புறம் நான் நடிக்க போகிறதில்லைன்னு சொல்லிட்டு பகிரங்கமாக அறிவிப்பு கொடுத்தாங்க. புகழின் உச்சத்தில் இருந்தபோது அவங்க எடுத்த முடிவு தவறானதுன்னு அவங்களுக்கு அப்போ தெரியல. ஆனால் கூடிய சீக்கிரம் அவங்க முடிவை மாற்றிக்கிட்டு அவங்க மீண்டும் எப்படி நடிக்க வந்தாங்க. பயணத்தின் பாதியில் இறங்கி அடுத்த வண்டியில் இடம் பிடிக்க தவித்தாலும் மீண்டும் வெற்றியுடன் பலம் வந்த ரேவதி. ரசிகர்களெல்லாம் அவங்க மேலே வச்சுருக்கிற மரியாதையை கடைசி வரைக்கும் காப்பாற்ற எப்படியெல்லாம் போராடி வாழ்ந்துட்டு வந்தாங்கன்றதையெல்லாம் நம்ம அடுத்த வீடியோவில் பார்த்துக்கலாம்.